Akan kelas intensif satu kita. Okay, first thing kita nak cover index number. Okay, Mugulan, give me a question. Only nail. Choose randomly. 6. Okay, ஆறாவது கேள்வி போங்க. ஆறாவது கேள்வி will be the Slango கேள்வி. This time I prepare space for you to do. Okay, but it consume a lot of pages lah. Okay, right. Let's see. I cannot use that one. Okay, right. Can we go? Right, index number. Okay, first of all, index number la வந்து முக்கியமான விஷயம் என்னது? Okay, first thing, price index எப்படி கண்டுபிடிக்கிறது? P1 over P0 times 100. புரியுதா? P1 na current price, P0 na போன வருஷம் price. Okay, இது basic formula, everyone must know. அதுக்கப்புறம் இது I bar na என்ன அர்த்தம்? Composite index. Composite index na வேற ஒன்றும் இல்லை, மீன் தேடுற மாதிரி தான். We actually basically find the mean. So எப்படின்னா the I1, W1 campur I2, W2 sampai and then your W1 campur W2 and so on lah. And then மூணாவது வந்து இந்த முட்டையோட ரிலேஷன்ஷிப் மறந்துடாதீங்க. இது year X, year Y, year Z இருக்கலாம். X to Y வந்து இண்டெக்ஸ் dia A, Y to Z வந்து இண்டெக்ஸ்nya B. Kalau you nak jump boleh AB over 100. இது மூணும் தெரிஞ்சிட்டா முக்காவாசி கேள்வி முடிச்சிடலாம். அப்பயும் முக்காவாசி தான் முடிக்க முடியும். சிலது நீங்க கிரிட்டிக்கலா திங்க் பண்ற விதத்துல இருக்கு. ஓகே, லைக் ப்ராஃபிட்னா என்னது? செல்லிங் பிரைஸ் மஸ்ட் பி ஹையர் தென் த காஸ்ட் பிரைஸ். ஓகே, அந்த காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணி எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதான் ப்ராஃபிட். சில சமயம் ப்ராஃபிட் கால்குலேஷன் வரும். கேன் பி எனி திங்லா, த D கொஸ்டின் or C கொஸ்டின். ஓகே, லெட்ஸ் see. Table 2 show the information of 4 ingredients used to produce a chocolate cake. Okay, so we got ingredient A, ingredient B, ingredient C, ingredient D. Okay, இது வந்து 2023 based on 2022, and then we have the changes only 2023 to 2024. From the changes, can you write the index? Can or not? Can, right? Increase by 25% na 125. No change na 100 லே இருக்கு. No change 100. Decrease by 10% 19 அர்த்தம். ஓகே, and then weightage கொடுத்துருக்காங்க. இந்த weightage வந்து percentage என்னன்னு தெரியல நம்மளுக்கு. We cannot assume first. Okay, they should tell us lah, but then they never tell us. We will see how. Okay, the price ingredient. Okay, இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. The price ingredient A is 35 ringgit in 2024. Find the corresponding price in 2022 கேக்குறாங்க. 2க்கும் 4க்கும் டைரக்டா இல்ல தானே? அப்ப நம்ம முட்டை மெத்தட் பாய்க்கணும். ஓகே, முட்டையை போடுங்க. இது 22, இது 23, இது 24. ஓகே, இப்போ நம்ம என்னத்தை பத்தி பேசுறோம்? இன்கிரிடியன்ட் A 22 to 23 வந்து இங்க இருக்கு 110. 23 to 24 it is 125. ஸோ இங்கே இங்க போகணும்னா AB over 100ல இதான் A, இதான் B. 110 multiply 125 divide by 100 எவ்வளவு வருது? $137.5 வருதா? ஓகே, இதுதான் வந்து price index 22 to 24. ஓகேயா? அப்ப price of 24 எவ்வளோன்னு கேட்குறாங்களா? இல்லை, கொடுத்துட்டாங்க. ஓவர் price of 22 times 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 137.5 வரும். இதுக்காக தான் அதை செய்கிறோம். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? price 24 வந்து 35 ringgit சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த price at 22? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ price at 22 எப்படி வரும்னா 35 times 100 மேலே வந்துடும். 137.5 கீழே வந்துடும்ல. ஆர் யூஸ் யோர் மேத்தமெட்டிக்ல. நான் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக செஞ்சுட்டேன். நீங்கள் ஒன்று ஒன்றா செய்கிறதா இருந்தாலும் ஃபைன், நோ ப்ராப்ளம் வித் மீ. ஸோ இதை செஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்து 25 ringgit
45 cent வருது ஆமாவா ஓகே ஸோ ஆன்சர் மேட்சிங்கா இல்லையான்னு நீங்கள் பின்னாடி கூட செக் பண்ணலாம் பட் பின்னாடி கொடுத்தா அது ஒன்றாவது கேள்வியா எஸ் 25-45 பயந்துட்டேன் என்னடா சலாவா இருக்கு 3 நேரம் செஞ்சு ஓகே நெக்ஸ்ட் போலாம் ஓகே சாரி நிறைய ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அடுத்தது பாருங்க காம்போசிட் இண்டெக்ஸ் கேள்வி guys ஓகே காம்போசிட் இண்டெக்ஸ் 2023 லேருந்து 2022 வந்து 121.25 calculate the value of m கேக்குறாங்க so it's not percentage so 2023 லேருந்து 2022 அதாவது இந்த இதுல இருந்துல so அப்ப அதோட மீன் தேடணும்ல basically நீங்க மீன் தான் தேடுறீங்க அதான் composite index so composite index of 23 based on 22 is okay so take the 110 and what is the weightage m plus 120 darab 30 campur 125 and 15 campur 150 and 15 divided by திருப்பியும் கீழே ஒரு m வரும் தானே 30 15 15 30 15 15 plus m and இதோட total answer வந்து the composite index given to us which is 121.25 okay solving this இல்ல 110 m மட்டும் தான் இப்படி இருக்கும் மத்ததெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் 120 times 30 plus 125 times 15 plus 150 times 15 7725 வருது is equals to 121.25 and கீழே வந்து என்ன வரும்னா 30 15 15 60 plus m okay and then you boleh darab lah solve பண்ணுங்க guys இதெல்லாம் solving தான் 7725 is equals to 121.25 60 plus m 121.25 times 60 is 7275 plus அப்புறம் இது கூட டாரா பண்ணும்போது 121.25 m வரும் இது 110 m plus 7725 இப்படியே தான் இருக்கும் ஸோ உன்னோட 110 தான் சின்னதா இருக்கு அதனால அதை நவுத்துங்க எது சின்னதா இருக்கோ அதை நவுத்துங்க எந்த அன்னோன் சின்னதா இருக்கு அப்படி பார்க்கணும் அதான் பெட்டரான ஆன்சர்ல ஸோ 7725 இங்கே இருந்துச்சு அதை விட்டுருங்க இது இங்க வரும்போது நெகட்டிவா மாறிடும் 7275ல கேர்ஃபுல்லா அந்த நம்பர் ரொம்ப கிட்ட கிட்ட கொடுத்துருக்காங்க வேணுமணிக்கே அதெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணுவானுங்க ஸோ இது வந்து 11.25 இருந்துச்சு 7725 மைனஸ் 7275 450 வருது சாரி இதில் m மறந்துட்டேன் ஸோ 450 divided by 11.25 equals to m and the m is 40 வருது அப்போ அது பெர்சன்டேஜ் நினைச்சு 40% நினைச்சு செய்யறவங்களுக்கும் 40 தான் வரும் ஆனால் அந்த ஒர்க்கிங் எடுத்துக்க முடியாது லைக் 30 60 60 15 15 60 ஆயிடுச்சு அவங்க பெர்சன்டேஜ்னு சொன்னாதான் நீ டோட்டலா 100ன்னு உன்னால அசியூம் பண்ண முடியும் ஓகே பை இந்த இது ஓகே தானே ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி டெவலப் பண்ணோன்னே கால்குலேட்டர்ல நீங்க போட்டு செக் பண்ணிக்கலாம் உங்க ஆன்சரை got any mistake or not okay linear equation தான் கால்குலேட்டர்ல செய்யலாம்ல ஓகே ரைட் so that is part B okay can we go for part C என்ன அப்படி கஷ்டமா அந்த C கேள்வி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ அந்த நாலுமே வந்து இன்கிரிடியன்ட் ரைட்டா if I talk about the
cake, that means the whole thing, that means composite index. நான் கேக்குன்னு சொல்லணும்னா the whole thing, that means composite index பத்தி நான் பேசுறேன். புரியுதா? Calculate the production cost of chocolate cake in the year 2024 if the corresponding cost in the year 2022 is 80 ringgit. சரி, 20க்கும் 24ஓட composite index வேணும். அதை நம்ம செஞ்சது வந்து ஞாபகம் வச்சுக்கோ, அவன் வேணுமணிக்க குழப்ப பார்க்குறான். அதை நம்ம செஞ்சது இன்கிரீடியன்ட் ஏ, அங்கே உள்ளது பயன்படுத்தலாமா? அறவே முடியாது. ஓகே, அங்கே உள்ளது பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 22லேருந்து 24க்கு வந்து என்ன காம்போசிட் இண்டெக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாவா? அப்போ முதல்ல 22 அதே தான், முட்டையை போட்டுடணும். 24 ரைட்டா? நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து 23 22ஓட தானே கொடுத்தாங்க. 121.25. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எது? இதோ பாருங்க, இது வந்து நம்மனால சொந்தமா தேட முடியும். வாய் நான் சும்மா போடுறேன் இதெல்லாம். ஓகே, இந்த மாதிரி அழகா நீங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அழகா நீங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 23 24ஓட காம்போசிட் இண்டெக்ஸ் தேடுங்கப்பா. காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் 23 24. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கேள்வி? எனி கொஸ்டின்? நோ. இது இந்த கொஸ்டின் குவைட் டைரக்ட். இது போய் 4 மார்க் இல்லை, இது லெங்க்தினால தான் 4 மார்க். ஓகே, அப்போ நீங்கள் பார்க்கணும் இப்போ 23க்கும் 24க்கும் எவ்வளோன்ட்டு. இருங்க, என்னுடைய அப்படியாவது, ஐயோ அடைச்சே கிச்சு. What happened to my OneNote? Okay, right. So இது பாருங்க 125 மத m வந்து 14 சொல்லிட்டோம். 125 40 plus 130 115 130 115 and கடைசியா 90 to 15. இது மொத்தமா டோட்டலா கீழே 100 வரும்ல, அதாவது 30 15 15 40 சேர்த்தா 100 தானே வருது. ஓகே, டைரக்டா செஞ்சுட்டேன். இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ட்ரை டு கெட் திஸ். 125 times 40 plus 100 times 30 plus 100 times 15 plus 90 times 15 கீழே வந்து 100. ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆன்சர் வந்து 108.5 கிடைக்குது. ஆமாவா? இதுதான் உன்னோட வாய். இருமா, நான் ஒன்னும் எக்ஸே கண்டுபிடிக்கல. இந்த பாட்டா என்ன கிடைக்குது? நீ 6வது கேள்வி பார்த்தியா? எத்தனை கேள்வி பார்த்தா? எப்படி ராங்கா வரும்? ஒர்க்கிங்ல கரெக்டா தானே இருக்கு. கடைசி ஆன்சரா? இருமா, நான் ஒன்றும் முடிக்கல, வெயிட் பண்ணு. அது வந்து அது இல்லை, அது 130 இதோ வருமா, அது அப்புறம் பார்க்கணும், வெயிட் பண்ணு. ஓ, அவங்க 80 கொடுத்துருக்காங்களா? நம்ம செஞ்சதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்புறம் வரவே இல்லைம்மா. ஏம்மா? அதான் நான் வரலதான். இரு வர. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? 121.25. இந்த எக்ஸ் வந்து என்ன அர்த்தம்? ஏபி ஓவர் 100 ஞாபகம் இருக்கா? இதான் ஏ, இதான் பி, ரைட்டா? ஓகே, ஸோ வாய் வந்து 108.5 ஓவர் 100. இது எவ்வளோன்னு பார்ப்போம். 131. You just follow your answer. Don't bother about them. 131.56 வருதா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டைரக்டான காம்போசிட் இண்டெக்ஸ் கிடைச்சிருச்சுல. அப்புறம் என்ன? ஆஸ் யூஷுவல் இண்டெக்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. இப்போ வந்து ப்ரைஸ் அட் 24 கேட்குறாங்க. எஸ், கால்குலேட் த ப்ரைஸ் அட் 24 இஃப் ப்ரைஸ் அட் 22 இஸ் 80. 24 எவ்வளோ? 22 அப்போ 80 ringgit. அண்ட் இதோட காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 22 to 24 எவ்வளோ வந்துச்சுன்னா 131.56. Do your calculation normally.
Answer can be wrong, don't worry. Answer வந்து ஒரு கைட்லைன் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதுன்னா then there is no issue with it. So 105 ringgit 25 cent. இதுதான் கரெக்டான ஃபைனல் ஆன்சர். கிவன் ஆன்சர் இஸ் ராங். ஏன்னா அதுல எந்த ஒரு ட்ரிக்குமே அவங்க வைக்கலையே. ஏதாவது ட்ரிக்கியா ஏதாவது இருக்குமோன்னு பார்த்தா அதுவும் இல்லை, டைரக்டா இருக்கு கொஸ்டின். நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் இதே தானே கிடைச்சு, தென் ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் composite index question finished. Actually this is question number 6, ஸ்லாங்கூர் கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் நவீனா question 2. நம்மளால அப்சர்வ் பண்ணி பழி வாங்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஓ இதெல்லாம் பார்க்க மைனஸ் பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துட்டேன். வைஸ் ஓகே, கஷ்டமான கேள்வி என் கூட செஞ்சாதான் உங்களுக்கு சேஃபு. டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். ரைட், சரி இண்டெக்ஸ் நம்பர் பார்ப்போம். இது ரெண்டாவது கேள்வி, கிளாந்தான் கேள்வி. ஓகே, இது இனஃப் ஸ்பேஸ் ஜஸ்ட் நவ். ஓகே, இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிங்க, ஏன்னா அவ்வளோதான் என்னால் முடியும், ஸ்பேஸ் கொடுக்க முடியும். Okay, table 2 show the monthly expenses of Anche Affam related to the following. Given the price of the index information 2022 based on 2020, the change in the price 2022 and 2024 and their respective weights are shown. இது பாருங்க 20லேருந்து 22, இது 22லேருந்து 24. ஸோ 20 to 24க்கு டைரெக்டாக இல்லை. அண்ட் இந்த மாதிரி கேள்வி தானே கொஞ்ச நேரம் முன்னாடி செஞ்சோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இது எப்படி செய்யணும்ட்டு. இன்க்ரீஸ் பை 20%னா 120 அதோட ப்ரைஸ் இண்டெக்ஸ். Increase by 10% na 110 அதோட price index. Decrease by 5 na எவ்வளவு வரும் தச்சா? 95. Unchanged. ஓகே, மறுபடியும் 95. ஓகே, ஸோ இதில் நிறைய எம் இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா கொஸ்டின் இப்போலாம் பாருங்க டைரெக்டாக முன்னையாவது ப்ரைஸ் ஏ கொடு ப்ரைஸ் பி கொடு சின்ன சின்னதாக கேட்பானுங்க. எடுத்தோடனே கம்போசிட் இண்டெக்ஸ் தான் கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. ஓகே, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா பாருங்க. Based on the information of 2022 at 20, it's found that weightage 15 is on the 1830. Find the value of m. So actually இதை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா composite index தான் செய்ய முடியும் 20க்கும் 22க்கும். ஏன் w னா weightage பாய்க்க போறேன்னா நீ என்ன செய்யணும், composite index, ரைட்டா? சரி, composite index of what? 22 base 20. இதோட actual formula எப்படி வரும்னா summation of I darab w divided by summation of w, ரைட்டா? பிரிச்சு கொடுத்துருக்கான், தெரியலையா? ஸோ உனக்கு டைரக்டா கிடைச்சிரும். இது எவ்வளோ? 122 வருது. ஆனா இது நம்மளுக்கு தேவையா? ஆக்சுவலி இது மேபி அடுத்த கேள்விக்கு தான் தேவை. ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா வேல்யூ ஆஃப் எம், வெயிட்டேஜ் மட்டும் தானே வேணும். டோட்டல் வெயிட்டேஜ் தான் அவங்க கொடுத்துட்டாங்களே 15ன்ட்டு, அதை வச்சு விளாடலாமே, ரைட்டா? பட் பரவாயில்ல, அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா கைஸ் என்ன சொல்றேன்? இது வந்து டோட்டல் வெயிட்டேஜ், இதான் டோட்டல் வெயிட்டேஜ் 15ன்றான். ஸோ ஆஸ் யூஷுவல் 7 minus m plus 5 minus m அப்புறம் plus m plus 1 plus m plus m ஈக்குவல் டு 15. ஸோ இதில் எத்தனை m இருக்கு? மைனஸ் m பிளஸ் m வெட்டிடலாம், மைனஸ் m பிளஸ் m வெட்டிடலாம். ஒரே ஒரு m தாண்டா இருக்கு. ஓகே, 7 plus 5 12, 12 plus 1 13 equal to 15. So m is equals to 15 minus 3, sorry 13. M is equals to 2. You all getting 2? Is the answer is 2, Daksha? Check பண்ணிட்டியா? Checking queen, சீக்கிரம் checking பண்ணுங்க. So இது 7 minus 2 5, 5 minus 2 3, m equal to 2, 1 plus m 1 plus 2 3 2. இதெல்லாத்தையும் கந்தி பண்ணி எழுதிக்கிங்க, அந்த வேல்யூ கந்தி பண்ணி வச்சுக்கிங்க, அப்போ சின்னதாக இருக்கும். அப்புறம் செக் பண்ணி பாருங்க 15 வருதானே. 5 3 8 8 2 10 13 15. ஓகே, குட். ஓகே, the first part
We done it correctly. Okay, second part. Okay, second part, they asking what? They asking the composite index 2022 to 20. அதுதான் இங்க உள்ள working. ஞாபகம் இருக்கா மா செஞ்சோமே. இந்த working அப்படியே இங்க வரும். அவ்வளவுதான். Under 22. அப்பாடா. இது செஞ்ச 3 மார்க்கா? பரவாயில்லையே. பிளான் தான் வாழ்க. ஓகே, அடுத்தது. ஓகே, இப்போ அவன் என்ன கேட்குறான்னா காம்போசிட் இண்டெக்ஸ் 20லேருந்து 24க்கு வா அப்படின்னு சொல்கிறான். 20லேருந்து 24 வரதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல பாருங்கள், நம்மளோட இயர்ஸ்லாம் பாருங்கள். முதல்ல மாதிரி தான் இது 20, இது 22, இது 24. 20லேருந்து 22 வந்து அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் 1 to 2. இது வந்து 22 to 24 நம்ம பேசிக்காக கால்குலேட் பண்ணிடலாம். நான் பின்னு போட்டுடுறேன். அண்ட் இப்படி போனோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஏபி ஓவர் 100ல திஸ் இஸ் யோர் ஏ. ஞாபகம் வச்சுக்கிங்க, ஏ வந்து 122. 20லேருந்து 22 போகிற காம்போசிட் இண்டெக்ஸ். பி வந்து நீங்கள் தனியாக தேடிக்கலாம். சரி, அப்போ காம்போசிட் இண்டெக்ஸ் தேடணும். ஓகே, பி வந்து என்ன அர்த்தம்னா 2022லேருந்து 2024க்கு போகணும். அதாவது 22, 24 இங்கே இருக்குது. 120 times 5. அப்புறம் என்ன வருது, 110 times 3. 95 times 2. 100 times 3. 95 times 2 again. and இதெல்லாம் டோட்டலாக டிவைடட் பை வெயிட்டேஜ் மாறல 15 தான். ஸோ இதோட காம்போசிட் இண்டெக்ஸ் எவ்வளோ பாருங்க. ஸோ உங்களுக்கு பேப்பர் 2 கிடைச்ச கையோட இந்த கேள்வி முதல் செஞ்சு முடிச்சிருங்க. ஆல்வேஸ் தெரிஞ்ச கேள்வி தான் செஞ்சு முடிக்கணும் நம்ம. Is it 107.33? Okay, thank you Navina. 107.33. இப்போ நான் ஏபி ஓவர் 100 என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம், ரைட்டா இல்லையா? அதாவது I24 to 20 அதுதான் ஏபி ஓவர் 100. ஸோ I24 over 20 இதுதான் அவன் கேட்குறான் காம்போசிட் இண்டெக்ஸ். இஸ் ஏபி ஓவர் 100. ஏ வந்து 122, பி வந்து 107.33 over 100. So 107.33 times 122 divide 100. 130.94. அதுக்கு 4 மார்க் கைஸ். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த 3 மார்க் எவ்வளோ சொன்னாங்க அச்சீவ் பண்ணீங்க, இந்த 4 மார்க் எவ்வளோ சொன்னாங்க அச்சீவ் பண்ணீங்கன்னு. ஓகே, அடுத்தது கொஞ்சம் ஹெவியாக இருக்குமோ. 3 மார்க்ஸ்னாலையா? சரி பார்க்கலாம். சரி, if the total expenditure for the above item for Enche Aman in 2022 is 550, calculate the total monthly expenditure for the same item. என்ன ஐட்டம் பற்றி பேசுகிறாங்க? எந்த ஐட்டம் தெரியலையே. ஓகே, மேலே உள்ள எல்லா ஐட்டமும், all the expenditure la. That means they are comparing with the composite index. Calculate the total monthly expenditure for the same item for Enche Affam for the year 2024. ஓகே, இது என்ன கஷ்டம் இல்லையே. முதல்ல நம்ம 20க்கும் 24க்கும் உள்ள காம்போசிட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு தானே, அதை வச்சு இப்போ நம்ம இது செஞ்சிடும். இப்போ என்ன வேணுமா, அவனுக்கு ப்ரைஸ் 24 வேணும், ரைட்? ப்ரைஸ் 20 times 100 equals to I24 I20. ப்ரைஸ் at 25 எவ்வளோ தெரியல, அதுதான் கால்குலேட் பண்ணணும். அது P24 இருக்கும். ப்ரைஸ் at 20 is 550 times 100 equals to composite index of 24 20. இதை பாருங்க, நம்ம தேடணும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் 130.94. and then calculate this out.
720 ringgit 17 cent. Correct? Navina? Okay, correct. Okay, 720 ringgit 17 cent வருது. Okay. சரி, இப்போ கொஸ்டின் வந்து state the change in total monthly expenses between year 22 to 24. 20 to 24. இது ஓகே, இது நீங்க செஞ்ச வரைக்கும் டூவா மார்க்கால, இது ஃபைனல் மார்க். இது எப்படி, இதுக்கு யாருக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் பார்க்காம சொல்லணும். டாக்ஷா நீ பார்த்துருச்சு தானே ஆன்சரை? அப்போ சொல்லு பார்ப்போம். State the change in total monthly expenses between year 20 to 24. என்ன கேக்குறாங்க? இதான் 10 மார்க் எடுக்க மாட்டீங்க. சேஞ்ச் தான் கேக்குறாங்க. சேஞ்ச்னா எப்படி ஜவாப் பண்ணணும்? சாலா, சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்? You need to 9 மார்க் only. இந்த ஒரு மார்க் நீங்க எடுக்க முடியல உங்களால. சேஞ்ச்னா என்னது? அவ்வளவுதான் சொல்லு. அங்கே இருக்கப்பா க்ளூ. பாருங்க, இதானே சேஞ்சு. நான் தான் சொன்னேன், கண்ணு முன்னாடியே சாவி இருக்கும், ஆனா அதை எடுத்து தப்பிக்க வழி தெரியாது உங்களுக்கு. ஓகேயா? அப்ப நம்ம யோசிக்கணும்ல. ஓகே, இப்ப 24க்கும் 20க்கும் என்ன காம்போசிட் இண்டெக்ஸ்? அண்டர் 30.94 தானே. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இன்க்ரீஸ் பை 30.94%. 113 போட்டுறாத. இல்லையே, ஆன்சர் டேலி ஆகலையே. சேஞ்ச் இன் பிரைஸ் கேட்கல, இல்ல சேஞ்ச் இன் டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கேட்கறாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன 131.43 கிடைச்சிச்சு? ஆன்சர் டிஃபரெண்ட். வாய் நம்ம என்னத்தை விடுறோம்? இது பாருங்க, இதுல என்ன தப்பு இருக்கா பாருங்க. 15B BA தப்பா இருக்க. அண்டர் 56 எங்க இருந்து வந்துச்சு? அண்டர் 56 எப்படி வந்துச்சு? அதுதான் நான் கேக்குறேன்.